வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரத ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கன்னியாலக்கணத்தில் இருக்கிற மேசத்துலேருந்து நம்ம அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் வரைக்கும் வந்தாச்சு. கன்னியில் வர உத்திரம் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இதுவும் கன்னி ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அதிபதி சந்திரன். சந்திரன் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது அஸ்த நட்சத்திரம். இது ஒரு தனித்துவமான நட்சத்திரம்னு சொல்லுது அஸ்தத்தை சொல்லும்போது. ஏன்னா ஒரு குணங்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க. தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை வச்சுக்குவாங்க, பழக்க வழக்கங்களை வச்சுக்குவாங்க. மதிநுட்பம்னு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சந்திரன் மதியினுடையது எண்ணங்களை சொல்லக்கூடியது. அதில் இன்னும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உடையவங்களாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க. சாதாரண ஆட்கள் கூட பழகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஹைடெக்கான ஆட்கள் கூட பழகிறதுக்கு விரும்புவாங்க. இது இந்த அஸ்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உரியது. இந்த அஸ்த நட்சத்திரம் ராசியாக பார்க்கணும்னா நான் சொல்கிறது லக்ன புள்ளி இந்த 160 டிகிரிலேருந்து 173 டிகிரி 20 கலை வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கும். இது லக்ன புள்ளி ஆரம்பம் உள்ளவங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொருந்தும். இதுவே ராசிக்கு பொருந்தணும்னு விரும்புனாங்கன்னா, இப்போ கன்னி ராசிக்கு விரும்புனாங்கன்னா நம்ம சொல்கிற மெத்தடுங்கிறது ஒரு மாதம் ஃபுல்லாகவே சந்திரன் ஒரு ராசியில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு 13 நாள் கழித்து தான் ஒரு நட்சத்திரத்தை விட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அதன்படி பங்குனி மாதத்தில் 340 டிகிரி, அதாவது பங்குனி மாதத்தில் 10 நாள் கழித்து, பங்குனி 10லேருந்து பங்குனி 23 தேதி வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே இந்த கன்னிராசி தான். அவங்களும் இதை பார்க்கலாம். வேறு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தாது. பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான், அதுவும் 10 தேதிக்கு மேலே 23 தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் பொருந்தும். அதாவது ராசிக்கு. சிலருக்கு லக்னமும் ராசி ஒன்றா கூட அமையலாம். பங்குனி மாதத்தில் பிறந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த கன்னியா லக்னம் கன்னி ராசியும் அவங்களுக்கு பொருந்தும், ரெண்டுமே பொருந்தும். அப்போ இந்த லக்னம் கன்னியா லக்னம் ரொம்ப புதனுடைய ஆட்சி உச்ச வீடு அப்படிங்கிற 2 நிலையில் இருக்குது. அதில் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது இன்னும் கூடுதலான மனோபலம் அதிகமாக உடையது. ஒரு லக்ஸுரியான லைஃப்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழக்க வழக்கத்துலேருந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு தனித்துவம் அவங்கள்ட்ட இருக்கும். இது இந்த லக்னத்தினுடைய தன்மை. அவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அதில் வருவாங்க. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் சாணம் வர்றதுனால உடல் சார்ந்த வேலைகளை பெரும்பாலும் விரும்பாமல் அறிவு சார்ந்த வேலைகளை தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய ஏஜென்சிகள் இவங்க எடுப்பாங்க. பன்முகமான தொழில்துறைகளை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. வேலையிலையும் அப்படி தான். ஒரு ஆசிரியர் பணி செஞ்சாங்கன்னாக்க சைட் பிஸ்னஸ் ஒன்று வச்சுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு. யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சல்லியன் கேரக்டர் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய கேரக்டராக இருக்கும். அந்த சல்லியனுடைய கதை ரொம்ப விசித்திரமான கதை. சல்லியன் எங்கே வர்றாருன்னா பாண்டுவனுடைய கதையில் வருவாங்க. பாண்டுவனுடைய கதையிலேருந்து கண்டினியூ. பாண்டு ஒவ்வொரு நாடாக படையெடுத்து போகும்போது மத்திர தேசத்து மன்னனாக இந்த சல்லியன் வருவார். அவர் தன்னுடைய சகோதரியை பாண்டுக்கு கொடுக்குறேன்னு பாரு. மதுராதேவி இருக்காங்களே, மாதிரி தேவியினுடைய சகோதரன் தான் அந்த சல்லியன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சகோதரியை பாண்டுவனுடைய அந்த பராக்கிரமம், போர் செய்கிற விதங்கள், பல நாடுகளை வெற்றி கொண்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது சகோதரியை கொடுக்குறேன் பாரு, கொடுக்குன்னு சொன்னோன்னா அவர் குந்தியை கேட்டு தான் முடிவு செய்யணும் பாரு பாண்டு. அப்போ மாதிரி தேவியோட இவரும் சல்லியன்னு இங்கே ஹஸ்தினாபுரம் குந்தி தேவியினுடைய சமூகத்தோடு அவங்களுக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த உறவு ரொம்ப ஹஸ்தினாபுரத்தினுடன் உள்ள உறவு அவருக்கு மிக பலமானதாக இருக்குது. இதற்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, சல்லியன் நகுல சகாதேவருக்கு தன்னுடைய பொண்ணுங்களை கொடுப்பார். தாய்மாமன் ஆயிடுறாருங்களே.
அப்போது தன்னுடைய பெண்ணையும் கொடுத்து ஒரு மாமனாருங்கிற ஒரு அந்தஸ்தையும் பெறக்கூடியவராக இவர் இருக்கார். நல்ல சிறந்த மன்னன், தேரோட்டத்தில் ரொம்ப சிறந்த வீரர். அவர் போர் செய்கிறதுல ரொம்ப சிறந்தவர். அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிராளி கோபத்துடன் போர் செஞ்சால் அவனை விட பன்மடங்கு கோபமுடையவராக இவராகிவிடுவார். பலம் பெருகிடும். அவன் சிரிச்சுட்டு போர் செஞ்சானா தான் இவரால் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்கவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு வேளை உணவு உண்டுட்டார்னா அவனோட பகைக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, உணவு அருந்தும்போது யார் பகைவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாரே தவிர பகைவன் வீட்டில் போய் சாப்பிடவே மாட்டார். இது அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பழக்க வழக்கத்தை அவருக்குன்னா ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டார். சார், இப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரம் வந்துட்டோம், அறிமுகம் முடிஞ்சுது. இப்போ இவங்களுடைய ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, இவங்களாம் கல்வி நிலை எப்படி இருக்கும்? நல்ல கொஸ்டின் தான். ஆரம்பமே கல்வி கேட்டது கரெக்டு தான். கல்வி சிறப்புடையவங்க தான். பொதுவாகவே கன்னி வந்து அனுபவம் அதிகமாக உடையவங்க, அனுபவ கல்வியை விரும்புகிறவங்க. ரெண்டாவது தசா புத்திங்கிறது இவங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி பிறக்கும்போதே திசையாகிடுது அவருக்கு. ஹஸ்த நட்சத்திரங்கிறது இந்த சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது தான் சிக்கல் வரும். கால் தான் பெரும்பாலும் அடிபடும் உங்களுக்கு. அதனால் ஒரு கவனம் வந்து ஓட்டம் நட இதிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒன்றும் தடுக்க முடியாது. சின்ன சின்ன அடிகள் பட்டு தான் அவங்க வருவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 17 வயசுக்குள்ளே சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. 17 வயசுக்கு மேலே ராகு தசை வந்துடும். நான் சொல்கிறது தசாபுத்தியினுடைய இருப்பை பொறுத்து இருக்குது. இது குறையலாம். சிலருக்கு வந்து முடிகிற தருவாயில் அந்த ஹஸ்த நட்சத்திரம் கடைசி எண்டில் 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா அது இன்னும் குறைஞ்சிடும். 10 வயசுலேயே அவங்களுக்கு வந்துடும். 10 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும், ராகு தசை வந்துடும். இந்த ராகு தசை இவங்களுக்கு எப்போது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து சூப்பராக இருக்கும். அப்போது ஆரம்ப கல்விங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் தடை தான், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், தடையாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பு. அதுக்கப்புறம் 18 வருஷம் சூப்பர் இல்லை உங்களுக்கு, ராகு தசை வந்துடும். ஆக உயர்கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்புடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இவங்களுக்கு பெரும்பாலும் கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை உயர்வு தான். அப்படியே வந்து ஜம்ப் பண்ண மாதிரி வாழ்க்கை உயரத்துக்கு போயிடும். ஏன்னா மனைவி ஸ்தானம் நான் சொன்ன இல்லைங்களா ஏற்கனவே, குரு தான் மனைவி வரணும் அப்படிங்கிறேன் இல்லைங்களா. அப்படி வந்து மனைவி பலமாக அமைஞ்சிருவாங்க, பெரும்பாலும் அமைஞ்சிருவாங்க. அல்லது கணவர் வந்து சரியானபடி உங்களுக்கு அமைஞ்சிருவாங்க குருங்கனால. அப்படி அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்புடையது தான். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தோல்விங்கிறது பெரும்பாலும் இருக்காது. திருமண வாழ்க்கை அது மகிழ்ச்சியாக தான் அவங்களுக்கு அமையும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்கல்ல. ஆமாம். அதில் இந்த ஹஸ்த நட்சத்திரங்கும் போது அந்த ராகு திசை ரொம்ப சிறப்பு, உயர்கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை, வீடு வாகன சேர்க்கை எல்லாமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட மிடில் ஏஜ்லேயே அவங்களுக்கு வீடு வாகன யோகம்லாம் வந்துடும். ஒரு 40 வயசுக்குள்ளே வந்துடும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறெல்லாம் குழந்தைகள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதுக்கு பிறகு ரன்னிங் ஆகிறோமா. அந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கை சிறப்புடையவங்க, கல்வி சிறப்புடையவங்க தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அவங்களுக்கு. இடம் மாதிரியான படிப்பு இருக்கும். பாட்டி வீட்டில் போய் படிக்கிறது, தாத்தா வீட்டில் போய் படிக்கிறது, மாமா வீட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் ஒரு சிக்கல். சகுனியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியும். சின்ன வயசில் படாத பாடு பட்டார் இல்லையா. ஆமாம். அது மாதிரியாக உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் கொஞ்சம் இதாக இருக்கும். 10 வயது 15 வயசுக்கு மேலே அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிடும், நல்லாயிருக்கும். கல்வி சிறப்புடையவங்க. உங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், என்ன மாதிரி தொழில் உங்களுக்கு சூட் ஆகும்? இப்போ 10ஆம் இடம் உங்களுக்கு புதனாக அமைஞ்சிருது, 6ஆம் இடம் சனியாக அமையுது. இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் தான் ஒருத்தவங்களுடைய வேலையும் தொழிலையும் தீர்மானிக்கிறதா இருக்கும். ஜாதகத்தில் உங்களுடைய இந்த 2 நபர் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். சனியும் இந்த புதனும் நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்துட்டாங்கன்னா அது ஒரு தனிச்சிறப்பு தான். சுய தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, பல விதமான ஏஜென்சிகள் இருக்கக்கூடியவங்க. லக்ஸுரியான லைஃப். நீங்கள் லைஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இது பண்ணாங்கனாலும் லக்ஸுரி. 17 வயசுக்குள்ளே உங்களுக்கு என்ன பாலிய பருவம் தானே. ஆமாம். 17 வயசுக்கு மேலே தான் உயர்கல்வி இருக்குது, வேலை இருக்குது, கல்யாணம் இருக்குது, எல்லாமே சிறப்பாக. அப்புறம் 19 வருஷம் சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது. ஆமாம். 37 வயசுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு செட்டில்டு லைஃப் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும்.
ஒரு சிலர் தான் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கே தவிர பெரும்பாலும் கன்னியா லக்னம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வந்து ஏஜென்சி பெரும்பாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குற வேலையை விரும்ப மாட்டாங்க. பல ஊர்களுக்கு சுற்றுறது, பல இடங்களுக்கு போகிறது வர்றது, இதிலெல்லாம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சௌரியமாக இருக்கணும், இதுதான் அவங்களுடைய. எங்கே இருந்தாங்கனாலும் அந்த மாதிரியாக இருப்பாங்க. ஒரு அதிகாரியாக போனாங்கன்னா மேல் அதிகாரியாக தான் இருப்பாங்க. கடைநிலை ஊழியராக இருக்க மாட்டாங்க. ஆர்டிஓ இந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க மாதிரி தான் வருவாங்க. பொதுமக்களுக்கு இவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. ஒரு அதிகாரி இருந்துட்டாங்கன்னா இவங்க இஷ்டம்தான். அந்த மாதிரியாக திறமையானவங்க. அதனால் வேலை, கல்வி இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு தான். நல்லாயிருக்கும். தொழில் வாழ்க்கை, வேலை வாழ்க்கை. வேலைனாலும் அதிகாரி தான், தொழில்னாலும் இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகமும் இவங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரியா அவங்களுக்கு அமையும். சிறப்பு தான். இவங்களுக்கு ஏன்னா தசாபுத்தியெல்லாம் சாதகமாக இருக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு நட்பு வட்டம் எப்படி இருக்குது? எந்த நட்சத்திரத்தை கூட அவங்க நட்பு வச்சுக்கலாம், யாரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தூரமாக இருக்கலாம்? நட்புங்கிறது பெரும்பாலும் கடகம் உங்களுக்கு நட்பாக அமைஞ்சிடும். கடகம் எங்கே நட்பாக இருக்குது? கடக நட்பாக அமையும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு அமையும், தனுசு, மிதுனம் அமையும். இதெல்லாம் உங்களுடைய நட்பு. எல்லாமே ஆப்போசிட் கேரக்டர் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர்ஸ். தனுசு, மீனம் இதெல்லாம் வந்து ஆப்போசிட் கேரக்டர்ஸ். ஆனால் இவங்க நட்பாகும். ஏன்னா குருங்கிறது இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் ஆகுது. 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணையும் குறிக்கும், பார்ட்னரையும் குறிக்கும். அதனால் ஒரு கேந்திர ஸ்தானத்து அதிபதிங்கனால இந்த குரு வந்து அவங்களுக்கு 4ஆம் இடத்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு புதனே அப்படிங்கிறனால இவங்களுடைய நட்பு வட்டாரம் இந்த மாதிரியாக இருக்கும். இவங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களால தான் கடகம் நட்பில் வருது. 11ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், அவருடைய நட்சத்திரத்தில் தான் இவங்க இருக்காங்க. அப்படிங்கிறனால கடகத்துடன் ரொம்ப டீப்பான நட்பு இருக்கும். இவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடியது அவங்க தான், கடகம் தான். அதனால் அவங்களோட நட்டாச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு ராஜலக்கணம் கூட அவங்களுக்கு. அப்போது இவங்கள விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க கூட இவங்களுடைய நட்பு அமையும். அவங்களுக்கு இவங்க தேவைப்படுவாங்க, இவங்களுக்கு அவங்க தேவைப்படுவாங்க. இந்த மாதிரியாக ஒரு நட்பு வட்டாரம் எப்போவுமே கன்னியா லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பலமாக இருக்கும். பகைவர்னு எடுத்துக்கிட்டாக்கா மேஷம், விருச்சிகம், ரிஷபம் இதெல்லாம் இதுக்கு பகை. சொல்லவே தெரியல. ஆமாம், நகுலன், எதிரடையான பீஷ்மர், ஆமாம், கண்ணன், ஆமாம், இதெல்லாம் ஒரு பகை. மேஷமும் ஒரு விதத்தில் அது பகையும் சொல்ல முடியாது, நட்பும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். மகரம் கும்பம் சொல்ல வேண்டியது இல்லை, இவங்களுடன் ஒத்து போக முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு நட்பு வட்டாரம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பகைவர் கூட சேர்ந்து உட்காந்து இருக்கிறவங்க, அதில் இன்னும் வித்தியாசமான ஆட்கள்லாம் உண்டு. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் நட்பாக இருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு மது போன்ற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குன்னாக்கா அவங்க கூட உட்காந்துருப்பாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எல்லா பழக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதான் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த அஸ்ஸம் கன்னி வந்து பழக்க வழக்கங்களில் ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கும். பகையர் கூட உட்காந்து பேசுகிறதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் பகையாளிலாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட உங்களோட உட்காருவாங்க, பேசுவாங்க, நட்பாக இருக்கிற மாதிரி பாட்டிக்குவாங்க. அங்கிட்ட அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்கிற தகவலோடு அங்கே போயிடுவாங்க. அதனால் இது வந்து அஸ்ஸத்துக்கிட்ட பழகும்போது மற்றவங்க ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். ஏன்னா அவங்க அவ்வளோ திறமை உடையவங்க. அதுக்கு தான் செல்லியன் கேரக்டர் எடுத்துருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த மாதிரியான வேலைகளையும் செய்வார் அவர். அப்போ இவங்கள்ட்ட நட்பு வட்டாரங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நட்பு வட்டாரம். பகைவருடன் சேர்ந்து செயல்படக்கூடியவங்களாக, தன்னுடைய நண்பனுடைய பயக்கக்கூடியவராக மாறுவாங்க. நான் உங்களுடன் சேர்ந்ததுனால இவர் சொல்லுவார் இல்லையா, ராமர்கிட்ட சொல்லுவார், இனி உன்னுடைய சுக்கிரீவன்கிட்ட சொல்லுவார், இனி உன்னுடைய பகைவன் என்னுடைய பகைவன், உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் பார் இல்லையா. அந்த மாதிரி டப்புன்னு கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் பண்ணுவாங்க.
அதனால் இவங்ககிட்ட பழகிறவங்க நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அவசியம் இல்லை. நட்பை நல்லா பலமாக வச்சுக்கொள்ளக்கூடியவங்க சிறப்பு. அதிலெல்லாம் சிறப்பானவங்க. இந்த கொள்கை கோட்பாடு தான் வித்தியாசமாக இருக்கும். வேறு என்ன கேட்கணும்?